ஜெரோதாக்கும் உள்ள brokerage சார்ஜஸ் பற்றி நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட கம்பேர் பண்ணலாம். க்ரோ அப்பில் டே 1 நான் ஒரு ஷேர் வாங்குகிறேன், அதனோட குவான்டிட்டி 11. இதுக்குண்டான brokerage சார்ஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 ரூபா. ஒரு ட்ரேட் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட ஸ்டாக்கை எத்தனை நம்பர் ஆஃப் குவான்டிட்டினாலும் நம்ம வாங்கலாம். அதுதான் கன்சிடர்ட் அஸ் ஒரு ட்ரேட் ஆர் ஒரு டிரான்சாக்ஷன். ஸோ brokerage சார்ஜஸ் ஆர் பெர் ட்ரேட், நாட் பெர் த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தட் வி ஆர் பையிங். ஓகேங்களா? டே 2ல் பார்த்தீங்கன்னா நான் 3 கம்பெனியோட ஷேர்ஸை டிஃப்ரெண்ட் குவான்டிட்டியில் வாங்கியிருக்கிறேன். ஷேர் எக்ஸை ஒரு குவான்டிட்டியும், ஷேர் ஒய்யை ஒரு குவான்டிட்டியும், ஷேர் இசட்டை 2 குவான்டிட்டிஸும் வாங்கியிருக்கிறேன். ஸோ brokerage சார்ஜஸ் பெர் ட்ரேட் அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 3 ட்ரேட் நான் பண்ணியிருக்கிறதுனால 5 × 3 = 15. ஸோ டே 2ல் நான் பண்ண 3 ட்ரேடுக்கு உண்டான டிரான்சாக்ஷன் ஆர் brokerage சார்ஜஸ் 15 ரூபா. டே 3ல் பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் கம்பெனியோட ஸ்டாக்ஸை டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸில் வாங்கியிருக்கிறேன். ஷேர் ஏ 4, ஷேர் பி 5, ஷேர் சி 5. இதுலேயும் நான் 3 ஷேர்ஸ் தான் வாங்கியிருக்கிறேன், பட் டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸ் லைக் மோர் தென் ஒரு ஷேர்ஸ். நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்னாலும் வாங்கலாம், நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா 3 ட்ரேட்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஸோ 3 ட்ரேட்ஸ்க்கு உண்டான brokerage சார்ஜஸ் 3 × 5 = 15. ஸோ நம்ம ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணலாம். ஒரு மாதத்துக்கு 21 ட்ரேடிங் டே அப்படின்னு ஆவரேஜாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 282 ட்ரேடிங் டேஸ் இருக்குது. ஸோ நம்ம வெறும் ஒரு ட்ரேட் மட்டும் ஒரு நாளைக்கு ட்ரேட் பண்ணுறோம், எனி நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ். சரிங்களா? ஏன்னா ட்ரேட் brokerage சார்ஜஸ் வந்து பெர் ட்ரேட் தான், நாட் பெர் த குவான்டிட்டிஸ். சைட் பை சைட் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், நான் க்ரோ ஈக்விட்டி டெலிவரி சார்ஜஸ் நான் போட்டிருக்கிறேன். அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜ் வந்து 0 தான், மெயின்டெனன்ஸ் சார்ஜஸும் 0 தான், பட் brokerage சார்ஜஸ் பெர் ட்ரேட் பார்த்திங்கன்னா 5 ரூபா. ஸோ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒரு மாதத்துக்கு 21 ட்ரேடிங் டேஸ் இருக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் நம்ம பண்ணாலுமே அதனோட brokerage சார்ஜஸ் 21 × 5 = 105 ரூபா. அதே நீங்கள் ஒரு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 105 × 12 = 1260 ரூபா. இதில் நீங்கள் பாதி பண்ணால் கூட உங்களுக்கு சார்ஜஸ் 630. அதுவே நீங்கள் ஜெரோதா மாதிரி ஒரு ஆப்பில் பண்ணிங்க அப்படின்னா அதனோட ஓப்பனிங் சார்ஜஸ் 200 அண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 300. பட் brokerage சார்ஜஸ் வந்து ஜீரோதால் கிடையாது. அதனால் நீங்கள் எத்தனை ட்ரேட்ஸ் நீங்கள் பண்ணினாலுமே ஒரு மாதத்துக்கோ ஒரு வருஷத்துக்கோ இல்லை எவ்வளோ வாங்கினாலுமே உங்களுக்கு வந்து brokerage சார்ஜஸ் 0. ஸோ காஸ்ட் கம்பேரிசன் வைஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோதால் வெறும் 500 ரூபா தான். தேட் இன்க்ளூட்ஸ் உங்களுக்கு ஓப்பனிங் சார்ஜஸ் வந்து ஒன் டைம் மட்டும்தான், மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் மட்டும்தான் வருஷத்துக்கு 300 ரூபா. அதுக்கு மேலே நீங்கள் பண்ணுற ட்ரேட்ஸுக்கெலாம் வந்து நில் சார்ஜஸ். அதுவே க்ரோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் ட்ரேடுக்குமே 5 ரூபா. ஸோ இந்த கம்பேரிசனில் உங்களுக்கு தெளிவாக தெரியும், க்ரோவில் உங்களுக்கு வந்து மோர் தென் ஹாஃப் சார்ஜ் பண்ணுறாங்க brokerage சார்ஜஸில் மட்டும். இது வெறும் நான் மினிமல் அசம்ஷன் தான் எடுத்திருக்கேன், வெறும் ஒரு ட்ரேட் ஒரு நாளைக்கு. பட் யாரும் அப்படி பண்ண போகிறது கிடையாது, அதிகமான ட்ரேட்ஸ் பண்ணுவாங்க. பட் நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்கள் சார்ஜஸ் இன்னுமே ரொம்ப அதிகமாகும். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் க்ரோ ஆப்பில் சார்ஜஸ் 0 அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக கிடையாது. ஆமாம், க்ரோவில் வந்து ஓப்பனிங் சார்ஜஸ், அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் எல்லாமே 0 தான், பட் brokerage சார்ஜஸ் 0 கிடையாது. அதனால் சும்மா கண்ணை மூடிட்டு க்ரோவில் வந்து நான் ட்ரேட் பண்ணுறதுனால எனக்கு எந்த சார்ஜஸும் அப்ளை ஆகாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு தவறான புரிதல். இதுக்கு முன்னாடி 2 ரூபாய் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் 2025 ஜூனுக்கு முன்னாடி brokerage சார்ஜஸ் பெர் ட்ரேட் வந்து 2 ரூபாய் இருந்துச்சு. பட் லேட்லி ஜூன் 2025க்கு அப்புறம் அவங்க வந்து ரிவைஸ் பண்ணிட்டாங்க 5 ரூபாய் அப்படின்னு. ஸோ எதை சூஸ் பண்ணுறது பெட்டர்? நீங்கள் ஒரு கன்சிஸ்டன்ட் இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா, டெய்லி நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஜெரோதா தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா அதுதான் உங்களுக்கு வந்து காஸ்ட் பேசிஸில் அட்வான்டேஜஸ் கொடுக்கும். இல்லை நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் கற்றுக்கிட்டு இருக்கேன், அதிகமாக ட்ரேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் க்ரோ சூஸ் பண்ணலாம். ஸோ த ஹோல் இன்டென்ட் ஆஃப் திஸ் வீடியோ என்ன அப்படின்னா, மார்க்கெட்டிங்க்கு நீங்கள் வந்து அவங்க பண்ணுற ஃப்ரீ ட்ரேடிங் ஆப் அப்படிங்கிற மார்க்கெட்டிங்க்கு நீங்கள் விழுந்துடாதீங்க, அது உண்மை இல்லை. ஸோ நீங்கள் பண்ணுற சார்ஜஸ், நீங்கள் பண்ணுற ட்ரேடிங்கில் என்ன சார்ஜஸ்லாம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள். அண்ட் ஐ லீவ் இட் அப் டு யூ டு சூஸ் விச் டிமேட் அக்கௌண்ட். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் எல்லோவில் ஹைலைட் பண்ணியிருக்கேன் ஈக்விட்டி டெலிவரி சார்ஜஸ் மட்டும்தான்.
ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.